Hello all, I am Dr. Nivedita Shivakumar, gynecologist and obstetrician. Previous videosல நம்ம ஃபைப்ரோஅடினோமா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லார்ஜர் ஸ்பெக்ட்ரம், அதாவது ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் த பிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் திங் இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். மோஸ்ட்லி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்லேயே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு கெட் அ கைனகாலஜிக்கல் கன்சல்ட். ஃபர்தராக இமேஜிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட் இல்லைனா மேமோகிராம் தேவைப்படலாம். இப்போ எல்லாமே இன் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்னா என்ன? செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு ஸ்க்ரீனிங் மெத்தட். ஸ்க்ரீனிங்னா என்ன? எந்த ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே அறியக்கூடிய நிறையா டெஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பேப்ஸ்மியர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சரை நம்ம முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறதுக்கு நம்மளால் செய்யக்கூடிய ஸ்மால் ஈஸி மெத்தட் தான் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இதை எப்படி பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ யூஸ்வலாக எனி விமன் அரவுண்ட் த டைம் ஆஃப் தேர் ஏர்லி அடல்ட்ஹுட் லைஃப், அந்த லேட் 20s இருக்கட்டும் இல்லை 30s, இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் நம்ம டெஃபினட்டாக செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்.